இங்க நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகியும் லைஃப்ல செட்டில் ஆகாம குழந்தையே பெத்து கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அவங்க பாட்டியும் எப்பறம் அவன் ஒய்ஃபை தொடாம இருக்கான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் இந்த சேஃப்டியை போட்டு தொட்டா ஒண்ணுமே ஆகாது பாட்டின்னு சொல்லிட்டு சொல்றான். பின்னாடி அவன் ஒய்ஃப் நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல அந்த ஃபேமிலி மொத்தமே இப்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எல்லாமே சேஃப்டியா தானே பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கர ஷாக்ல இருக்கான். இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வக்கீல வச்சு கோர்ட்ல கேஸ் போடுறான். இந்த பிராண்ட் சேஃப்டி யூஸ் பண்ணதாலதான் என் ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆயிட்டா, சோ அதனால இதுல சுத்தமா சேஃப்டியே இல்ல. அது மட்டும் இல்லாம என் குழந்தைய வளர்க்கறதுக்கு நான் சைடா 1 கோடி ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு கேஸ போடுறான். இப்ப எதிர்த்தரப்பு வக்கீலும் எங்க பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னப்பா ப்ரூஃப்னு சொல்லி கேக்குறாரு. உங்க பிராண்ட் ப்ரமோஷனுக்காக வந்தப்ப எடுத்த போட்டோ, அதுக்கப்புறமா மெடிக்கல்ல வாங்கின பில்லுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காமிக்கிறான். இந்த விஷயம் நியூஸ்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. அதனால ஹீரோட ஒய்ஃப் கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. அடுத்து அந்த பிராண்ட்ல இருந்து ஒரு பெரிய வக்கீல உள்ள கொண்டு வராங்க. அந்த வக்கீலும் இந்த குழந்தைக்கு நீதான் அப்பான்னு சொல்லிட்டு என்னடா ப்ரூஃப் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் உன் ஒய்ஃப் வந்து சொல்லட்டும் நீ இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்ப அவன் ஒய்ஃபும் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம குழந்தைய வளர்க்கறதுக்காக தானே அமௌண்ட் கேட்டு போராடிட்டு இருக்காரு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த கோர்ட்டுக்கே வந்து இந்த பிராண்ட் யூஸ் பண்ணி தான் என் ஹஸ்பண்ட் என் கூட ஒண்ணா இருந்தாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிடுறா. இப்ப ஹீரோவும் அந்த கேஸ்ல ஜெயிச்சு 1 கோடி ரூபாய் வாங்கிடுறான். அவங்களுக்கு இப்ப குழந்தையுமே பிறந்துருது. கடைசியில தான் ஒரு தரமான ட்விஸ்டா வைக்கிறாங்க. இவன் சீக்கிரமா குழந்தை பத்தினு சொல்லிட்டு தான் இவங்க பாட்டி அந்த சேஃப்டி பொருளை எடுத்து குண்டூசி வச்சு குத்தி ஓட்ட போட்டிருப்பாங்க.